சிறப்பு நிகழ்வாக மனிதனும் தெய்வம் அப்படிங்கிற தலைப்புல ஐயா நமக்கு ஏற்கனவே 2 செக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப 3ஆவதா ஒரு செக்ஷன் வழங்க ஐயாவை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்க ஐயா. குருவே நம, தந்தையே நம. இந்த மனிதனும் தெய்வமும் அப்படிங்கிற வாய்ப்புல மறுபடியும் காலேஜ் சக்கரத்தை திரும்ப உங்களோடு உரையாடுவது மிக்க மகிழ்ச்சி. இதற்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் இன்று வழங்கியிருக்குது. ஏற்கனவே முன்னாடி இயற்கை ஆசான் சொன்ன மாதிரி, இயற்கை மருத்துவர் சொன்ன மாதிரி, எனக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வர வேண்டியவர் வராததால் நாம் என்ன பண்றோம், அந்த இடத்துல இருந்துகிட்டு ஒரு சிறப்புரையாற்றுவதற்கு கிடைச்சிருக்குது. இந்த மனித தெய்வம் போது நிறைய பேர் இங்க கவனிக்கிறான்னு தெரியல. தன்னைத்தானே தெய்வம் என்று யாராவது சொல்லிட்டா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் சில நேரத்துல இருப்பது கிடையாது. நம்ம தெய்வம் நினைச்சுக்கிறதா அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த டாபிக். அப்ப இதுல இங்க யார் உங்கள் நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே, எது உதவி செய்வதே கர்மாவா அப்படிங்கிற விஷயத்தையும் தான் வச்சு உங்களுக்கு கொண்டு போகிறோம். இதுக்குள்ள தெய்வத்தன்மையும் வரும், நம்ம மூச்சும் வரும், எல்லாமே கலந்து வரப்போகுது. ஸோ முழுமையாக யாரெல்லாம் நீங்க கேட்க முடியும் அவங்கள கேட்டுட்டு வாங்க. இந்த ஆடியோவை கேட்கறதுக்காக நீங்க மெனக்கெட்டு உட்காந்து தியானத்தன்மையில் இருக்கலாம், இல்லை உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே நீங்க கேட்கறதாலும் கேட்டுக்கலாம். ஆனா மறக்காம என்ன பண்ணுங்க, மனிதனும் தெய்வம் போது, மனிதன் என்றால் நாம் எப்போது மனிதத்துவத்தோடு மாறுகின்றோமோ அப்போதுதான் மனிதன். அது வரைக்கும் நாமும் மனித விலங்கு தான். அப்ப அந்த மனித விலங்கிலிருந்து நாம் மனிதனாக மாறும்போதுதான் நமக்கு தெய்வத்தன்மையை உணர முடியும். அப்ப அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். நம்மை நாம் மதிக்க வேண்டும், நம்மை நாம் நேசிக்க வேண்டும். இந்த உலகத்துல யாருக்காகவும் எதற்காகவும் எப்போதும் நம்ம விட்டு கொடுக்கூடாது. இந்த தேகத்தை விட்டு கொடுக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, இந்த உசுறு போனா பரவாயில்ல, இதுக்கு இங்க வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றதுக்கு நொந்து வாழ்வாங்க. சில பேர் அதையே நினைச்சு உலகத்தை விட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலைய எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. திருமூலர் சொன்னார், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவவாக்கியர் சொல்லும் போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லையில்லா ஆற்றலை விட அதிகமான ஆற்றல் உனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது போக போகர் பெருமாள்ல இருந்து, காளிங்கநாசத்துல இருந்து, கருவாசத்துல இருந்து எல்லா சித்தர்களும் நம்மளுடைய தேகத்தை போற்றி போற்றி புகழ்ந்து தான் அனுபவித்த இன்பத்தை உலகம் அனுபவிக்கட்டும் சொல்லி பல விஷயம் கொடுத்துருக்காங்க. திருமூலர் பார்த்தீங்கன்னா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் போயிட்டு கொடுத்துருக்காரு. இதுல திருமூலரை பத்தி நம்ம எல்லாருமே 3000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தான்னு சொல்லுவோம். இதுல வரலாறு ஒரு இடத்துல கருத்து சொல்லும் போது, காலை மாற்றி போடவே நான் அச்சப்படுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ காலை மாத்தி போன போது நம்ம கால் மேல கால் தூக்கி போட சொல்றோம் இல்லையா, அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலுமே கால் தூக்கி போடும்போது நமக்குள்ள ஓடக்கூடிய சுவாசம் மாறும். அப்போ சரகலையில முக்கியமா எல்லோருக்குமே பிடிச்ச விஷயம் சரகலை. அதை நீங்க உணர்ந்த உடனே எப்படா இந்த சரகலை வருங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பே வேண்டாம். எப்போதுமே உங்களுக்கு என்ன பண்ணுது, சரகலை முழுக்க இருக்குது. எப்போதுமே சரகலை உங்களுக்கு முழுக்க இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வரலாறு சொல்லும்போது என்னன்னா, காலை மாற்றி நம்மளுடைய காலை மாற்றி போடும்போது கூட மூச்சு மாறிடும். அவர் சொல்ற கால் எதுனா மூச்சு. இந்த மூச்சுங்கிற கால் இடகலைங்கிற மூச்சையும் பிங்கலைங்கிற மூச்சையும், இடகலைங்கிற காலையும் பிங்கலைங்கிற காலையும் சுழுமுனைங்கிற காலையும் மாற்றி போடுவதற்கு கூட நான் அச்சப்படுவேன் அப்படிம்பார். அவர் சொல்றாரு, திருமூலர் 8000 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார் அப்படிங்கிறார் வல்லார். சரிங்களா, இந்த குறிப்பு உங்களுக்கு கிடைச்சதான்னு தெரியல. நான் ஒரு இடத்துல படிக்கும்போது கிடைச்சது. அதுல 8000 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்திருக்காரு. அவரு ஒரு வருடத்திற்கு ஒரு பாட்டு எழுத வச்சுதான் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா 3000 வருஷம் வாழ்ந்தாங்க. நம்ம கிட்ட 3000 பாட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அப்படி சொன்னாரு. ஆனா அவர் 8000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காராமா. 8000 பாட்டுகள் எழுதுனதுல 3000 பாட்டுகள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதனால 3000 ஆண்டுகள் வாழ்ந்து சொல்றோம். ஆனா திருமூலர் 8000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 8000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காருன்னா, பாட்டு எழுதும் போது ஒரு 8000 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாரு. பாட்டு எழுதுவதற்கு முன்பு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாரு, பாட்டு எழுதிய பின்பு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ 8000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த ஒரு திருமூலர் இந்த உலகம் முழுக்க இந்த இன்பத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக சரத்தின் மூலமாக பிறப்பையும் நாம் வாழக்கூடிய வாழ்வையும் நமக்கு கொடுத்திருப்பார். அப்போ யார் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த புறத்துல இந்த புற வாழ்க்கைக்கு ஒரு பக்கம் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் அக வாழ்க்கைக்கு பார்ப்போம். அக வாழ்க்கைக்கு நம்ம நண்பன் யாருன்னு போய் சொல்லிடுறேன். அக வாழ்க்கை நண்பன் நம்முடைய மூச்சு, நம்முடைய சரம் தான் நம்மளுடைய அக வாழ்க்கையாக இந்த தேகத்திற்கு நண்பன். இப்போ புற வாழ்க்கையில யாருப்பா நண்பன் அப்படிங்கும்போது, எந்த ஒரு மனிதர், எந்த ஒரு தோழியோ தோழனோ உங்களுடைய செய்கை மீது பொறாமைப்படாமல் இருக்கின்றாரோ அவர் உங்கள் நண்பன். நீங்க செய்த செயலை பார்த்து ஏதாவது பொறாமப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்க நண்பன் கிடையாது. முதல்ல அதை முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தர் உங்களுடைய உயர்வை கண்டு சந்தோஷப்படுகின்றாரோ அவர் உங்களுக்கு நண்பன். நீங்கள் முன்னேறும் போதெல்லாம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு, உங்களை வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறாரு அப்படின்னா அவர் உங்களுக்கு நண்பன்.
சரிங்களா? நீங்க கஷ்டப்படும் போது அவர்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, உங்களுடைய கஷ்டத்தை கேட்பதற்கு அவர் காது கொடுத்தார் என்றால் அவர் உங்களுக்கு நண்பன். நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க எல்லாமே பண்ணிட்டுக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கண்டுக்காம தூக்கி எறிஞ்சிட்டார் அப்படின்னா அவர் உங்களுக்கு நண்பனாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சில நேரத்துல குருமார்கள் தூக்கி எறிவாங்க. ஏன்னா அவனே அனுபவிச்சு தனக்குள்ளேயே ஞானத்தை புரிந்து கொண்டு வரட்டும்னு சொல்லி. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனிதர் உங்களுக்கு அடைஞ்சீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு நண்பன் கிடையாது, அவர் உங்களுக்கு குரு. அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு குரு. குருவுடைய தன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய இருளை ஒழித்து ஒளியை கொடுக்கறதா குரு. சில குருமார்கள் வந்து நேரடியாக சுட்டி காமிச்சு இது தப்புப்பான்னு சொல்லி திருத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க? நம்ம அனுபவிக்க விட்டு அதன் பிறகு நமக்குடைய அனுபவத்தை கொண்டு வந்து நம்மளை திருத்ததுக்கான வேலையை செய்வாங்க. இதுல வந்து அந்த குருமார்கள் செயல்படுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனிதர் வந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை விட்டு விட்டு விலகியதாலும் உங்களை துரத்தி விட்டதாலும் நீங்க நன்மை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவரை நண்பனாக பார்த்தனே வரலைன்னு தாண்டி அவரை குருவாக பார்க்காதீங்க. அப்போ அவர் என்ன இல்லை, அவர் உங்க நண்பர் கிடையாது. சரிங்களா? உங்க கூடயே இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு கடைசியில் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டான விஷயம் செய்யறது, அல்லது உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு உங்க பேரை கூட சொல்லாம முழுமையாக அதை ஆக்கிரமிச்சுக்கிறது, அப்படி இருந்தா அவங்க நண்பர் கிடையாது. அவங்க கூட என்ன பண்ணாதீங்க, நீங்க வந்து உறவு வச்சுக்கலாம்னு சொல்ல, பார்த்து பழகுங்க. அப்போ அவங்க வந்து இன்னும் உங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை மொத்தத்தையும் பிடிக்கிட்டாங்கன்னா அவங்கதான் துரோகியா மாறுவாங்க. ஒரு உறவுக்குள்ள இருந்து தான் துரோகி வருவான், ஒரு நண்பனுக்குள்ள இருந்து தான் துரோகி வந்து வருவார். சரிங்களா? அப்போ இந்த அனுபவத்தை எல்லாம் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி. எப்போது நீங்கள் இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறீர்களோ அப்போல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கீங்க, உங்கள் வாழ்வில் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்கள் என்று சுட்டி காட்டிய உன்னதமான மனிதர்கள், இந்த உன்னதமான மனிதர்கள் கிடைச்சிட்டாங்கிறதுக்காக மறுபடியும் அவரோடு உறவாட கூடாது. தீதும் நன்றும் பிறதரவாரா. நம்மளுடைய தீமையும் நன்மையும் நம்மை சுற்றியே இருக்கும். நாம செய்யக்கூடிய செயல் மூலமா தான் தீதும் நன்றும் வர தொடங்குமே ஒழிய அதை தாண்டி வரவே வராது. அப்போ இந்த மாதிரி மனிதர்களை கண்டவுடன் இதற்கு மேல நீங்க பழகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா வந்து வாய்ப்பு கிடைக்கும்ல. அப்போ இதை வச்சுட்டு நீங்க நண்பனை வந்து புற வாழ்க்கையில கண்டுபிடிக்கலாம். அது போக உங்களுக்கு ஒரு முறை உதவி செய்து விட்டு திரும்ப 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 அதை சொல்லி சொல்லி குத்தி காமிச்சு அதை வைத்து எல்லா பக்கம் பெருமை அடிச்சுக்கிட்டு உங்களை வந்து தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களும் உங்களுடைய நண்பன் கிடையாது, அவங்க காரியவாதி. அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உயர்ந்து போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் இது உனக்கு செட் ஆகாது, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்றதோட நிறுத்தாம மேலும் உங்களை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற செயலை மட்டும் செஞ்சு உங்களுக்கு தடை ஏற்படுத்தே இருக்கிறாங்கன்னா அவங்களும் உங்களுக்கு நண்பன் கிடையாது. நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க தடை ஏற்படுத்தே இருக்காங்கன்னா நண்பன் கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சொத்து வாங்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ள, அந்த ஊருக்குள்ள ஒரு நண்பரை நீங்க பழகி வச்சிருக்கிறீங்க. பழகி வச்சிருக்கும் போது அவர் நண்பரிடம் பணம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுது. அந்த சிரமம் ஏற்படும் போது சிரமத்துக்காக உங்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த சொத்தை நீங்க வந்து வித்து அந்த சிரமத்தை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்ல அந்த பணமுள்ள நண்பன் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நீ வந்து விற்க வேண்டாம், நீ கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கிற, நான் பணம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, அதை வச்சுட்டு நீ வந்து உன் வேலையை முடிச்சுக்கோ, அப்புறம் நீ வரும்போது கொஞ்சமா உங்களுக்கு கொடுத்துக்கோ, உனக்கு தேவையான நீ வச்சு உணவு கொடுத்துக்கோ, கூட எக்ஸ்ட்ரா சொன்னாலும் தப்பு இல்லை. அது மாதிரி சொல்லாம, சரிங்களா, அது மாதிரி சொல்லாம அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இடத்த விற்கிறேன்னு சொல்லல, அந்த இடத்த எனக்கு வித்துரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் நண்பர் கிடையாது, அவர் காரியவாதி. ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி செஞ்சாருன்னா அவர் காரியவாதி. ஒரு இல்லாதவர் அப்படி இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீ இருக்கிறீங்க இல்லையா, எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு பூயமா இருக்குன்னு கேட்கிறாரு அப்படின்னா அவர் எங்கேயாவது பணத்தை புரட்டி உங்ககிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா அவர் நண்பன். ஏன்னா அவருக்கும் உபயோகமானு பார்க்காரு, கடனை வாங்கிட்டு மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இவ்வளவு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். அப்போ கஷ்டமான நேரத்தில் கொடுத்துட்டோம், ஒரு 25 லட்சம் ரூபா விற்க வேண்டிய ஒரு சொத்தை 6 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க, 2 வருஷம் கழிச்சு 2.5 கோடி ரூபாய்க்கு போகக்கூடியதை வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கக்கூடியவங்க இருப்பாங்க. நீங்க தான் அப்ப என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி புற வாழ்க்கையில வந்து நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்க்கும்போது உங்களுடைய வருங்காலத்திற்கு தீமை செய்யக்கூடிய தன்மைக்கு யார் செயல்படுகின்றாரோ அவர் உங்களுக்கு நண்பர் கிடையாது. உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் நலமாக வாழக்கூடிய தன்மைக்கு உங்களை வந்து உங்களுடைய செயலை மாற்றி உங்களை பெருமைப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் குரு ஆவார்கள், நண்பர்கள் கிடையாது. நண்பன் யார் என்றால் அந்த மூச்சு. இந்த மூச்சு என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் உங்களுக்கு வந்து தின சரகலை சொல்லியிருக்கேன், தினந்தோறும் என்ன கலை ஒன்று சொல்லிட்டு, அப்ப இன்னைக்கு வந்து இடகலை வந்து சுவாசம் வந்து ஓடணும். இடகலை சுவாசம் ஓடாத மாதிரி அது தடுக்குது அப்படின்னா அது சொல்லி காமிக்குது உங்களுக்கு என்ன பண்ணுது, இன்றைய நாட்களில் நீ கவனமாக செயல்படு. கூட என்ன பண்ணல, சரியாக இணைந்து வர முடியல, உனக்கு தோல் கொடுத்து நான் நடக்க முடியல, அந்த மாதிரி இருக்கிறேன், அதனால இந்த நாளே நீ சரியா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காலையில் நீங்க எழுந்திருக்கும் போது அறிவுறுத்தும் போது உடனே அப்பா இன்னைக்கு வந்து ஓடாம போயிடுச்சு, அப்ப ரொம்ப கஷ்டமோ அப்படிங்கும் போது அந்த சரம் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மாதிரி செயல்படாம இருப்பதற்கு காரணம் நீதான்,
நீ தான் என்ன பண்ற, விடிய விடிய முடிச்சிருக்கிற, கிட்ட அனாவசியமா வந்து உன்னுடைய பொழுதை வந்து கழிக்கிறேன், அதிகமா வந்து தேவையில்லாம் வேலை செய்யணும்னு உட்காந்துருக்கேன், அதனால வந்து நான் இன்னும் இல்லை உங்களோட இயல்பா வந்து ஏன் வந்தது இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய இடகலை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிறேன். அப்போ யாரெல்லாம் வந்து நேரம் கட்ட நேரத்துல தூங்குறோமோ அப்போ அவங்களுக்கு சரியா ஓடாது. சரியான முறையில் சாப்பாடு சாப்பிடல. இப்போ மூச்சு அப்படிங்கிற நம்மளுடைய இந்த அற்புதமான பிராண காற்று நம்மை வாழ வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த மூச்சு அப்படிங்கிற சரமாக நமக்குள்ள ஓடணும் அப்படின்னா ஒரு சக்தி வந்து வேணும். அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவெல்லாம் உண்டு நம்மளுக்கு தேகத்துல அந்த ஆரோக்கியத்தை வச்சிருந்தோம்னா அந்த ஆறாவின் சக்தியின் மூலமாக தான் என்ன பண்ணோம் உடம்புல வந்து பயணி அதிகமா சாப்பிட்டு இந்த உடலை வருத்தக்கூடிய தன்மைக்கு போனோம்னாலும் இந்த ஆறா சரியா வேலை செய்யாது. அப்ப அந்த சரம் ஓடாது. ரொம்ப பசியோடு இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த ஆறாசம் வேலை செய்யாது, இந்த சரம் ஓடாது. தேவையற்ற உணவுகளை கொடுத்து உடம்புல வந்து இங்க ஹீட்டு வருது, இங்க காத்து குத்துது, அந்த மாதிரி வச்சிருந்தாலும் இந்த ஆறா வேலை செய்யாது, சரம் வந்து ஓடாது. அப்ப நீங்க சரியான அளவுல உணவு எடுத்துக்கக்கூடிய வேலையை செய்யணும். அதை உங்களுக்கு இந்த சரம் சுட்டிக்காம இடது பக்கம் ஓட வேண்டிய நேரத்துல சுவாசம் வந்து வலது பக்கம் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மூக்கடைப்போ அல்லது சளியோ இதெல்லாம் ஏற்பட தொடங்கும். மேலும் சூடு சார்ந்த நோய் தன்மை வந்து உடம்புல வந்து ஏற்பட இருக்கும். அப்ப எப்போது வந்து உடம்புல நீங்க யூரின் போகும்போது சூடா யூரின் போகுது, அதே மாதிரி மலம் போகும்போது எரிச்சலோடு சூடோடு சேர்ந்து மலம் போகுதோ அப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இடகலை சரம் சரியா ஓடாது. சரம் சரியா ஓடாத சமயத்துல உடம்புல அந்த பாதிப்பு வந்துடும். அப்போ நம்ம கூடயே இருந்து நமக்கு நண்பனாக இருக்கிறது அப்படின்னா மூச்சு தான். இந்த மூச்சு என்ன பண்ணும், நம்மை சீர்படுத்துறதுக்காக ரொம்ப படாத பாடுபடும். அப்படி படாத பாடுபடும் போது நாம் தான் அவனுக்கு நண்பனாக எல்லாம் என்ன பண்ணுவோம், கெடுதல் வந்து செய்வோம். நண்பனாக பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வெளியே இருக்கிற புற நண்பனை தாண்டி இந்த அக நண்பனை என்ன பண்ணுவான், உங்க கூடயே இருந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்து கொண்டே இருக்கின்றான், செய்து கொண்டே இருப்பான். கட்டியா பிடிச்சி என்ன பண்ணணும், நாம இவனையும் ஒரு பாட புத்தகம் மாதிரி படிக்கணும். தினந்தோறும் நம்ம என்ன செயல் செய்யணும், நம்மளுடைய மூச்சு எப்படி ஓடுது அப்படிங்கிறத மூச்சை அனுதினமும் கவனிச்சு போனீங்கன்னா மட்டும்தான் வர முடியும். அததான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு அடிக்கும் உன் மூச்சை கவனி அப்படின்னு. ஒவ்வொரு அடிக்கும் உன் மூச்சை கவனி. நம்ம பாதச்சோடு எடுத்து வைக்கும் போது கூட அந்த மூச்சை கவனிக்கிறது தியானமா வந்து செய்வாங்க. இந்த புத்த பிட்சுகளுடைய ஆயத்தெல்லாம் போய் பார்த்தாலும் சைனாவெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மூச்சுக்காகவே என்ன பண்ணுவாங்க, மூச்சை கவனிச்சே பண்ணுவாங்க. அது மூஃபு பண்ணக்கூடிய ஷாலிங் டெம்பிள்லாம் போனீங்கன்னா அங்கேயும் மூச்சே இருக்கு ஃபுல்லா. தாய்ச்சிங்கிற பயிற்சியில் ஃபுல்லா மூச்சு தான். அப்போ அந்த மூச்சை வந்து எப்படியெல்லாம் கவனிச்சு கைகளை கொண்டு போகும்போது எப்படி வருது, கையில் எடுக்கும் போது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த மூச்சு உள்ள ஓடுறத வந்து பார்க்க முடியும். அப்போ அந்த சுவாசத்தை நீங்க வந்து அதிகமாக நீங்க கவனிக்க மனம் எண்ணத்திலிருந்து விடுதலை பெறலாம். தியானத்தன்மைக்கு முழுமையான தியானத்தன்மை வேணும், முழுசா மனசு சந்தோஷமாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம் மனதை விட்டு விலக வேண்டும். இந்த மனதை விட்டு விலகணும் அப்படின்னா மனசை அமைதியாகாது. மனம் என்பது ஒரு குரங்குன்னு சொன்னா இந்த மனசை எப்ப நம்ம அடக்குன்னு நினைக்கிறோமோ அது குதிக்கும், ஆடும், ஓடும், தவும் எல்லாம் பண்ணும். இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணதான் செய்யும். அப்ப என்ன பண்ணும், அதுக்குதான் ஓசோ என்ன சொல்றாரு, நீ மனதை அடக்க முயற்சி பண்ணாதே, மனதை வேடிக்கை பார். அந்த மனம் என்னவெல்லாம் செய்து வேடிக்கை பாரு. அதை வேடிக்கை பார்க்க ஒரு நாள் அது உன்னை விட்டு ஓடி விடும், வெட்கப்பட்டு காணாமல் போயிடும் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ நீங்க எந்த அளவுக்கு மனசை வந்து வேடிக்கை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அது காணாமல் போகும். அப்போ மனசை வேடிக்கை எப்படி பார்க்கறது அப்படிங்கும்போது நீங்க தியானம் பண்ணிருக்கும் போதேவோ நீங்க ஆபீஸ் போகணும் அப்படின்னு வச்சா அதை பார்த்துக்கிட்டே தியானம் பண்ணிருங்க. ஒன்னும் அதை நீங்க தடுக்கின்ற அவசியம் இல்லை. பொண்ணை பார்க்குற மாதிரி தோணுதா அப்படி பார்த்துக்கிட்டே தியானம் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு பெண்ணுக்கு வீட்டுல குடும்பத்தில் இருக்கிற சுமை பாரம் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்குதா, அதை செஞ்சுக்கிட்டே நீங்க தியானம் பண்ணுங்க. வேடிக்கை பார்த்து கொண்டே தியானம் செய்யுங்கள். அதை அடக்குவதற்கான எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்ப அந்த வேடிக்கை பார்க்கும் போது அதை அடங்கணும் என்ன பண்ணா உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. மூச்சு இடது பக்கம் ஓடுதா வலது பக்கம் ஓடுதா வேகமா ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தானாகவே மனம் என்பது ஒண்ணு இல்லாமையே போயிடும். நேரத்துல வெறுமையா இருக்கிற மாதிரியே இருக்கும். எண்ணங்கள் அற்ற தன்மையில் நாம் பிரம்மாவாக மாறுவோம். ஒரிஜினல் படைப்பாளியா மாறணும்னா உங்களுக்குள்ள எண்ணம் காணாமல் போனாதான் ஒரிஜினல் படைப்பாளியா மாற முடியும். எண்ணங்களோடு இருக்கும்போது நாம் எப்போதும் படைப்பாளியாவே இருந்துட்டு இருப்போம். அதாவது ஒரு கோடாலி மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கும் போது அது பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால நிறைய சிறப்பான வேலையை செய்ய முடியாது. கூர்முனை மழுகி போயிடும். கூர்முனை மழுகி போக என்ன முடியாது, நீங்க வந்து எதையும் அவசியம் வெட்டி சாய்க்க முடியாது. கோடாலியை தீட்டுவதற்கு ஒரு நேரம் கொடுக்குற மாதிரிதான் நம்முடைய எண்ணமற்ற தன்மையில் நாம் இருந்து அந்த கோடாலியை தீட்டி எப்படி பலமானதாக மாற்றுகிறீர்களோ அப்படி உங்களை பலமானதாக மாற்றி கொண்டிருக்கும் போது நீங்கள் படைப்பாளியாக மாறுவீர்கள். அப்போதுதான் நீங்கள் பிரம்மா. அப்போ பிரம்மாவும் யாமே, பிரம்மா வேற எங்கேயுமே இல்லை, இங்கேதான் இருக்கிறோம். அப்போ இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மனை உணர வேண்டும் என்றால் எண்ணத்தை அழிக்க வேண்டும். எண்ணத்தோடு இருக்கிற பிரம்மா தான் என்ன சொல்லுவாங்கன்னா எளிதா வந்து பிரம்மா வந்து வரம் கொடுத்து மாட்டிக்கு வராங்க. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து அவரை பற்றி போட்டு போனிட்டாங்கன்னா உடனே வரம் கொடுத்துட வேண்டியது. அப்படி கொடுத்து அவர் மாட்டிக்கிட்டு ராஜஸ் நிறைய உருவாகி அதனால சண்டைகள்லாம் வந்து அதுக்காக தெய்வங்களை அவதாரம் எடுத்து வந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
இங்க புராண கதைகள் நிறைய இருக்கும். அந்த கதைகள்லாம் படிக்கும்போது பூரா பிரம்மா மாட்டிக்குவார். உடனே மகாவிஷ்ணு ஓடுவார். ஓடி போய் விஷ்ணு பகவானே காப்பாத்துங்க, சிவபெருமானே காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் நிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தன்மையெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? படைப்பை அதிகமாக உருவாக்கும் போது நம்மளுமே நம்ம எண்ணத்தை அதிகமாக படைக்கும் போது நம்ம பிரம்மாவா என்ன பண்ணிடுவோம், தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கி நம்ம சுருக்கி படைக்க வச்சிருவோம். எங்கெல்லாம் ஒரு உருவம் எடுத்து நிற்கும். அது நண்பனாக வரும், உறவினராக வருவாங்க, சொந்தக்காரா வருவாங்க, எதிர் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரா வருவாங்க. இப்படி எல்லா பக்கமும் நம்ம எண்ணத்துல நம்ம உருவாக்கி வச்சிருவோம். எல்லாம் காணாம போறதுக்கு என்ன பண்றது? நீங்க இதே எண்ணத்தை அழிக்கும் போது இந்த பப்புள்ஸ் பப்புள் அப்படி டப்பு டப்பு வெடிக்கிற மாதிரியே என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே பட்டு 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 அப்படி காணாம போவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம சுற்றி இருந்த அந்த நம்ம உருவாக்கிய அந்த கர்ம வினைகள்லாம் காணாம போயிருப்போம். அப்போ இந்த எண்ணத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்றோம், அந்த கர்ம வினை உருவாக்கும். அந்த எண்ணத்தையே நிர்மலமாக, சரிங்களா, நிதர்சனமாக ஒண்ணுமே இல்லாம நிர்வாண தன்மைக்கு, எண்ணமற்ற தன்மை, அப்படியே ஒன்றுமில்லாத தன்மை தான் நிர்வாண தன்மைன்னு பேரு. அப்படி நிர்வாண தன்மையை கொண்டு போய் நம்ம நினைத்து அந்த இடத்தில் நம்ம ஆழ் மனதில் ஆழ்ந்த அடிமனதில் போய் தியானம் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா மூச்சு. அப்போ நீங்க எந்த அளவுக்கு நீங்க மூச்சை கவனிக்கிறீங்களோ அந்த மூச்சு பேரத்தில் எப்படி செயல்படும்னா, உங்களுக்கு வரக்கூடிய சரம் என்பது இப்படி வெளியே வருது அப்படின்னா இது பிரபஞ்சத்தோட சரம், சரிங்களா. அது இப்படி இணையும். இப்படி இணைஞ்சு அதுக்கப்புறமாக உள்முகமாக சென்று மறுபடியும் வெளிவரும். இப்படிதான் நம்முடைய சரத்துடைய செயல்பாடு இருக்கு. அப்போ மேலெல்லாம் ஆகாயம் இருக்குது, இவர் இப்படி கீழே இருந்து வருகிறாரு அப்படின்னு சொன்னோம்னா நாம உட்காந்துக்கிறதே தலையில தான் உட்காந்துருக்கிறோம். நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உண்மையா நம்ம என்ன பண்றோம், தலையில தான் உட்காந்துருக்கிறோம். எப்ப நம்ம நேரம் இருப்போம்னு சொல்லவே முடியாது. காரணம் என்ன, நமக்கு மேலும் ஆகாயம் கீழும் ஆகாயம். இந்த மண்ணு பூமிக்கு எடுத்து போனீங்கன்னா கீழே ஆகாது. அண்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா பறவையில பறந்து போய் கிடக்குது. அப்ப எங்கிருந்து வேணாலும் வரும். அப்ப வரும்போது நம்மளுடைய சுவாசம் இப்படி வருது அப்படின்னா கீழே இருந்து வரும், நம்மளுடைய சுவாசம் இப்படி வருது அப்படின்னா மேல இருந்து வரும், சரிங்களா. அப்ப ரெண்டு பக்கமும் நம்ம கலந்துக்கிறோம். அதனாலதான் அண்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றலையும் தாண்டி நம்மகிட்ட ஆற்றல் இருக்கிறதுனால இப்பேற்பட்ட பூமியில நாம் நிலைச்சு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்போடையே வாழக்கூடிய வல்லமே இந்த மனசுல வந்து. அப்போ நம்மோடு இருந்து ஒரு நண்பன் சொல்லி நான் மூச்சை இடத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த நண்பனுக்கு மட்டும்தான் எந்த உறவும் தேவையில்லை. அப்பா அம்மாவுக்கு உறவுத்தன்மை தேவை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க உறவுத்தன்மையோடு இருக்கிறாங்க. நண்பன் மட்டுமே எங்கேயோ பிறந்திருப்பான், பதறுவான் மனசு, அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சே, அவனை நம்ம காப்பாற்றணுமே, கண்ணீர் விட்டு சிந்து அப்படியே இது பண்ணுவான். ஒரு உறவில் கூட ஒரு மாமன் மச்சின மாப்பிள்ளை அக்கா தங்க இந்த மாதிரி உறவில் கூட நட்புத்தன்மையில போகும்போதுதான் அதனுடைய அன்பு வெளிப்பாடும் காப்பாற்றக்கூடிய தன்மையும் அவ்வளவு. நட்புக்கு இருக்கக்கூடிய காரணம் மிக உயர்ந்த காரணம். ஒரு காதல், ஆணும் பெண்ணும் காதலிப்பதை விட இந்த நட்பால் காதலிக்கக்கூடிய காதல்ங்கிறது மிக உயர்ந்த காதல். ஏன்னா எங்க என்னன்னே தெரியாம சூழ்நிலையில ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ ஒரு சிறந்த நண்பன் உங்களுக்கு கிடைச்சிட்டா இந்த உலகத்தை எதை வேணாலும் வென்றலாம். அவன் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சிறந்த நண்பன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தான் முன்னாடி வாழக்கூடிய நண்பனுக்கு பசி எடுத்துன்னா அவன் சாப்பிட்டா பார்த்து ரசிப்பான். தன்னுடைய நண்பன் புகழடைஞ்சா அதை பார்த்து ரசிப்பான். தன் நண்பர்களை ஏதாவது கைதட்டி பாராட்டினாங்கன்னா பார்த்து ரசிப்பான். தன் நண்பன் அழகான ஆடை போட்டு வந்தா பார்த்து ரசிப்பான். தன் நல்ல குழந்தை பிறந்தா பார்த்து ரசிப்பான். தன் நண்பன் அழகாக நடந்தா பார்த்து ரசிப்பான். தன் நண்பன் சிரித்தா ரசிப்பான். தன் நண்பன் உறங்கி கொண்டிருப்பதை பார்த்து ரசிப்பான். இப்படி நண்பனை ரசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். யாருக்கெல்லாம் அப்படிங்கிறதோ அவங்க எல்லாம் இறைத்தன்மை வாய்ந்த ஒரு உள்ளம். இப்படிப்பட்ட ரசிக்கக்கூடிய தன்மை கொண்டவன் நண்பன். அவனுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் போட்டிருக்க கவசத்தை விட பாதுகாப்பா போய் முன்னாடி போய் நிற்பான். இப்படி எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் தான் நண்பன். அப்படி கிடைக்கிறது இந்த காலத்தில் கிடைக்கிறதுங்கிறது அபூர்வம். அந்த மாதிரி கிடைச்சது மிகப்பெரிய அபூர்வம். அப்படி ஒரு நண்பன் கிடைத்தால் அவனை எந்த காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்கூடாது, எந்த காரணத்தையும் விட்டுக் கொடுக்கூடாது. ஏன்னா உன் நலத்தின் மீது மட்டுமே அவன் அக்கறை கொண்டுள்ளான், உன்னை மட்டுமே நேசிக்கிறான் அப்படின்னா அவனை விட்டு கொடுக்கவும் கூடாது. அப்படி நண்பன் கிடைச்சா அவனையும் வாழ வைக்கணும். நம்மை வாழ வைப்பவர்களை நாம் வாழ வைத்தால் நாம் சிறப்பாக வாழ்வோம். வாழ வைக்கிறவங்கள்ட்ட பூரா பொருளை மட்டுமே வாங்கிட்டா நம்ம வாழ்வோம். அவனை வாழ வைக்கணும்னா அவனுக்கு கோடி பணம் சொத்துக்கெல்லாம் ரெண்டாவது. அவன்கிட்ட அன்பு காமிக்கணும். அவன் கொடுக்கக்கூடிய அன்பை காமிச்சாலே போதும், அவன் வாழ்ந்து உங்களை வாழ வைப்பான். இப்படிப்பட்ட நண்பன் கிடைப்பானா ரொம்ப அபூர்வம். இது மாதிரி கிடைச்சா நமக்கு வரம், இறைவனை இறங்கி வந்த மாதிரி. அப்பேற்பட்ட ஒரு நண்பன் தான் உங்க சுவாசம். நீங்க வாழ்ந்தா சந்தோஷப்படுவான். நீங்க மூச்சு கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஒளியா மாத்துவான். நீங்க மூச்சு கவனிக்க உங்க தேகத்துல என்ன பண்ணுவோம், ஒரு ஒளி சிந்த ஆரம்பிக்கும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பேச்சிருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா பண்ணாலும் சரி, இல்ல பிராணாயாமத்துல நாடி சுத்தி இருக்கு இல்லையா, அதை நீங்க ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்க செஞ்சீங்கன்னாலும் சரி, ஒரு 21 நாள் உங்க முகத்துல தியானம் சொல்ல ஆரம்பிச்சிடும். சத்குருவுடைய தியானம் பாத்தீங்கன்னா சாம்பவி மகாமுத்ரான் இருக்கும். அந்த சாம்பவி தியானத்தை தொடர்ந்து நீங்க 21 நாள் செஞ்சு பாருங்க. மாலை மதியம் 3 வேலை செஞ்சு பாருங்க. சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க, நாங்களாம் செஞ்சிருக்கிறோம், சரிங்களா. அந்த தியானத்துல செஞ்சு பாருங்க. செய்யும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வெள்ளை வெளியே நாள் மாதிரி ஆயிடும்.
ரவிசங்கருடைய மூச்சு தியானம் இருக்கும். அவர் வந்து நீங்க அந்த மாதிரி வந்து தியானத்தை பண்ணுவீங்கன்னா அது அந்த தியானம் மூச்சு பண்ணுறவங்க வெள்ள வெளியே விதமா இருப்பாங்க. இருந்தாலும் ஏதோ ஒளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மூச்சுங்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும், அழகுபடுத்தி காமிக்கும். மேலும் உங்க உடம்புல இருக்க நோய் தன்மை நீக்கிட்டு உங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த மூச்சு என்ன பண்ணும்னா உங்களுடைய மலச்சிக்கல்ல இருந்து சிறுநீரக பிரச்சனை கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு ஆரோக்கியத்தன்மை வந்து கொடுத்து வச்சிருக்கும். அது போக இந்த மூச்சு என்ன பண்ணும், உங்களுடைய காற்றில் மிதப்பது போலவே வச்சிருக்கும். நீங்க எப்பெல்லாம் மூச்சு பயிற்சி ஆரம்பமா செய்றீங்களோ நீங்க அப்படியே ரொம்ப லேசா இருக்கிற மாதிரியும் உங்க உடம்பு ஃபீல் ஆகும். எல்லா பலமும் இருக்கும், எல்லா வெயிட்டையும் தூக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். உங்க உடம்புல வந்து லேசான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பரவசங்களை உங்களை வச்சிருக்கும். நம்மளாம் குடும்பத்துல யார் என்ன பேசினாலும் உங்களுக்குள்ள வந்து அந்த கஷ்டத்தை கொண்டு போகாம உங்களை பாதுகாப்பா உங்களை மகிழ்ச்சியாவே வச்சிருக்கும். எல்லோரையும் மகிழ்ச்சியா பார்க்கக்கூடிய தன்மை வச்சிருக்கும். முன்னாடி இருக்கவங்களை எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்குள்ள நல்லதை மட்டும் பார்த்து பயணிக்கக்கூடிய வேலையை வந்து செய்வதற்கான மூச்சாக இது வந்து என்ன பண்ணும் வச்சிருக்கோம். இப்படி எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூச்சு என்ன பண்ணும், உங்களை பலமானவராக வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமானது. அதனாலதான் அந்த மூச்சை வந்து நண்பன் அப்படின்னு சொல்றேன். வேலை சரம் ஓடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அன்பும் அமைதியும் ஆனந்தமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதே பிங்கள சரம் ஓடும்போது என்ன பண்ணும், நம்மளுக்கு அதிகாரத்தன்மையும் நாம் இதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற செயலையும் அந்த செய்து முடிப்பேங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதாக பிங்கள சரம் வந்து இருக்கும். பிங்கள சரம் ஓடும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சூடான நோய் தன்மையை வந்து சரி செய்துக்க முடியும். அப்போ எப்போது உடம்புல வந்து சூடான தன்மை ஏற்படுத்தோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், சரத்தை ஓட்டி அதை நீங்க வந்து சரி செய்ய முடியும். இதே பிங்கள சரம் ஓடும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க உடம்புல குளிர்ச்சியான ஏற்பட்ட நோய் என்ன பண்ண முடியும், பிங்கள சரம் ஓடி சரி பண்ணிக்கலாம். எப்படி சரி பண்றது அப்படிங்கும்போது நம்மளுடைய 7 சக்கரம் இருக்குது. இந்த 7 சக்கரத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பு கூடியும் கனெக்ஷன் தொடர்பு இருக்குது. சரிங்க, தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 7 சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 7 சக்கரத்துக்கான ஸ்தலத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால என்ன முடியும், இந்த சரம் ஓடும்போது இந்த நிலையை வந்து அடைய முடியுங்கிறத நீங்க வந்து கத்துக்க முடியும். அப்போ அதுக்கு தொடர் பயிற்சி தேவை. தொடர் பயிற்சி தேவைக்கும் போது முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம வந்து செய்ய தொடங்கணும். அப்போ இந்த 7 சக்கரம் அப்படிங்கிறது பிரதானமான ஒவ்வொரு நாடியும் ஒரு சக்கரம். அப்போ 72,000 நாடிகள் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த 72,000 நாடிகளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 சக்கரம் வந்து ஒருங்கிணைச்சு வச்சிருக்கு. சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலக்சில இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கி உள்ள வந்து ஒருங்கிணைச்சு வச்சிருக்குது. கூடிய 9 கோள்களும் எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த 7 சக்கரத்தையும் அந்த கோள்கள் வந்து இணைஞ்சிருக்குது. இப்படி 7 சக்கர கோள்கள் இங்க இணைஞ்சிட்டு மறைமுகக்கூடிய ராகு கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தலைக்கு மேல இருக்குது. சரிங்களா, இந்த தன்மையில நம்ம எந்த இடத்துல எந்தெந்த கோள்கள் இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்தாற்போல நம்ம என்ன பண்ணோம், சக்தி நிலைப்பாடு எடுக்கக்கூடியதை நம்ம பயிற்சியா செய்யும் போது இந்த மூச்சுங்கிறது நம் நோய் தன்மையை நீக்குவதற்கான வாய்ப்பினையும் ஆரோக்கியமாவதற்கான வாய்ப்பினையும் சக்தியுள்ள மனிதனாக வாழ்வதற்கான வாய்ப்பையும் கொடுக்க தொடங்கும். முத்திரைகள் அப்படின்னு பிடிக்க வரும்போது இந்த முத்திரைகள் என்ன பண்ணோம், நம்மளுடைய பஞ்சபூத சக்திகளை மட்டும் இல்லாம வாத பித்த கபம் இந்த 3 நிலையும் சீர்படுத்தி வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடியதான் இந்த முத்திரை. அப்போ இந்த முத்திரை பிடிக்கும் போது நம் மனதோடும் மூச்சோடும் இணைந்து செயல்படக்கூடிய தன்மை தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இப்பேற்பட்ட அற்புதமான தேகம் நமக்கு இறைவன் கொடுத்துருக்காங்க. அப்ப இப்பேற்பட்ட அற்புதமான தேகம் கொடுத்துருக்கும் போது நீ சண்டை போடாங்கிறதுக்காகவோ கணவன் சண்டை போடாங்கிறதுக்காகவோ என்ன பண்ணக்கூடாது, இந்த தேகத்தை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. அதே மாதிரி உதவி செய்வதே கர்மாவா அப்படின்னு பாஷா சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப யாருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு வரும்போது கேட்காமல் நீங்க எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ கேட்காம யாரும் சொல்லக்கூடாது. இப்ப காலேஜ் கருத்துல கேட்காம நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அப்ப தப்பா? நீங்க சொல்லக்கூடிய கருத்து பொதுவாக இருக்கும்போது பொதுவான இடத்துல சொல்றப்போ அது தவறு கிடையாது. அதை நீங்க சொல்லிட்டு போறீங்க. அப்படி சொல்லிட்டு போகும்போது யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவங்க உங்ககிட்ட வந்து உங்களை புரிந்து கொண்டு எனக்கு இந்த சேவை தேவைப்படுது அதனால நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டா அப்பதான் அவங்க சொல்லணும், மீதி நேரம் சொல்லக்கூடாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஒரு வழிபாட்டு விஷயத்தையும் வச்சுக்கோம். உதாரணத்துக்கு ஒரு வழிபாட்டு விஷயம் எடுத்துக்கோம். எடுத்துட்டு வீட்டுல வந்து இந்த மாதிரி நீங்க தினந்தோறும் விளக்கேத்துங்க நல்லது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. நீங்க வேற மதமா இருந்ததுன்னா நீங்க டெய்லி வச்சு ப்ரேயர் பண்ணுங்க, இல்ல அல்லாஹ் மேல வந்து நீங்க வந்து நமாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற பிரச்சனை இது யாருங்க பாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேகமே வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். உங்களுக்குள்ள வந்து தெய்வ சக்தி இருக்குது. நீங்க வெளியே கூட கும்பிட வேண்டாம், மனசுக்குள்ள நினைச்சே நீங்க பண்ணலாம். மனசுல ஓடுற ஓட்டத்துல நான் எங்கெங்க உட்காந்து யோசிச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, மரியாதையோட சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் கொஞ்சம் அழுத்தமா, இல்ல சுற்றி இருக்க எல்லாருமே நம்மளுடைய கர்ம வினைகளால தான் வந்தவங்க தான், அதனால வந்து நீங்க அவங்களாம் பெருசா எடுத்துக்காதீங்க, நம்ம வந்து முன்ஜென்மத்திலையும் பண்ணியிருப்போம் அப்படின்னு விளக்கம் கொடுத்து நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா வேற வேலை இல்லை இப்ப 10ஆம் தேதி சொல்லிட்டு ஒரு மூஞ்சியை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுறது வந்து என்னால வந்து சகிச்சிக்க முடியுதுங்க, என்னமோ ஒரு மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வந்து நீங்க எதை சொன்னாலும் இதே இந்து மதத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விளக்கு பொருத்த முடியாது. சரிங்க, உங்களுக்கு பூவாவது வச்சு போடுங்க. பூவா அந்த செடியில போய் யாருங்க பறிச்சுட்டு வர்றது, சரி கடையில வாங்கி போடுங்க. டெய்லி அதுக்கு யாருங்க காசு வைக்கிறது 5 ரூபா 10 ரூபா, இல்ல வாரத்துல 1 நாளாவது பண்ணுங்க. 1 நாள்னாலும் எந்திரிச்சு போக முடியாதுங்க.
உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க கோயில் போயிட்டு வாங்க. இல்லை நான் கூட இருக்கிறது தான் முக்கியம், நான் கோயிலுக்கு தான் போக மாட்டேன், போய் வணங்க மாட்டேன். நம்ம முயற்சி தாண்டி நம்ம கொஞ்சமா இறைவனை வந்து வணங்கணும். இறை சக்தி வணங்குறது வேற ஒண்ணுமே இல்லை. மூலமா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பலிமைப்படுத்தி அவங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான வணங்கிக்கங்க அப்படின்னா அவங்க நினைச்சு ஒரே பதட்டமாவே இருக்கிறதுனால சாமியெல்லாம் கும்பிட முடியல. இந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுவெல்லாம் சொல்கின்றீர்களோ அதற்கு எல்லாத்துக்கும் மாத்தி மாற்றி சொல்லிட்டே வருவாங்க. இது போன்ற மனிதர்களுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்துக்கும் போது ஒரு சில நாள்ல வந்து அவங்க நல்லவங்க மாதிரி மாறிடுவாங்க. நம்ம சொல்லலாம் கேட்கற மாதிரி அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சொன்ன விஷயத்த ஒரு 10-15 வருஷமா அவங்க பின்பற்றவே இல்லை. எப்ப சொன்னா ஆப்போசிட்டா பண்றாங்க. அவங்க வீட்லயே ஒரு பிரச்சனை வந்துருது. பிரச்சனை வரும்போது அவங்க செய்யல. அதுக்கப்புறம் போகும்போது வந்து ஒரு நாள் பார்த்தோம்னா அவங்க எல்லாத்தையும் கேட்கற மாதிரி, நீங்க தான் வந்து காப்பாத்துனீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணீங்க, நீங்க தான் உதவி செஞ்சீங்க, அது மாதிரி செய்யும்போது சூப்பரா வந்துருவாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் பேசி என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ஏமாந்துடாதீங்க. இத்தனை வருட காலமாக உங்கள் பேச்சை கேட்டு ஒரு துளி கூட மாறாத அந்த மனிதர் நிச்சயமாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி மாறி இருந்தாங்கன்னா எப்படி மாறி இருப்பாங்கன்னா அவர்களாகவே தேடி வந்து எல்லா காரியத்தையும் இந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க, முன்னதெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி டெவலப் ஆயிருக்குது, இதுக்கு மேல நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட கேட்டால் மட்டுமே அவங்க மாறி இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே மறுபடியும் போய் செய்யற மாதிரி அவங்க செய்யறாங்க அப்படின்னா அங்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். இப்பேற்பட்ட உதவி செய்வது கர்மாவாக மாற கர்மத்தன்மை நம்ம பிடிச்சிடும். அப்ப அவங்க எந்த சூழ்நிலை கஷ்டப்பட்டாங்களோ அதை விட அதிகமான பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய தன்மையில் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ இந்த விஷயத்துல என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. இங்க வந்து நிறைய வைத்தியம் படிக்கிறீங்க. இந்த வைத்தியர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம அலோபதி மருத்துவம் இருக்கு இல்லையா, ஆங்கில மருத்துவம், அதுல இருக்கிற மாதிரி பின்பற்றுங்க. சாட்சி இல்லாம வைத்தியம் பார்க்காதீங்க. சாட்சி இல்லாமல் வைத்தியம் பார்க்கும்போது நாம் ஒரு உயிரை காப்பாற்றி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த சென்ற மனிதர் அங்க போய் தன்னை சரியா கவனிச்சுக்காம அங்க வந்து இல்லைன்னா வேற இருக்கிற சூழ்நிலையினால அவர் கவனித்துக் கொள்ள முடியாம அந்த உயிர் வந்து போயிடுச்சு அப்படின்னா நாம் வந்து காப்பாற்றி அனுப்பிச்சிருந்தாலுமே இந்த வைத்தியத்தை செய்ததுனாலதான் இந்த உயிர் போயிடுச்சு, அதனால இவங்க தான் கொண்டுட்டாங்க அப்படின்னா பழியெல்லாம் வருது. அந்த பழிச்சொல் வராம இருக்குன்னா என்ன பண்ணோம்னா அலோபதி மருத்துவ மாதிரி இந்த நோய்க்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய நோயா இருந்ததுன்னா வர சொல்லி அவங்க கிட்ட என்ன பண்ணா கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க. கணவனுக்கு பிரச்சனை என்றால் மனைவி வராம வைத்தியம் பார்க்காதீங்க. மனைவிக்கு பிரச்சனை என்றால் கணவன் வராம வைத்தியம் பார்க்காதீங்க. குழந்தைகளுக்கு பிரச்சனை என்றால் அப்பா அம்மா வந்து 100% ஒத்துக்காம வைத்தியம் பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படி பார்த்து நம்ம இறக்க குணத்தோடு நம்ம பார்க்கக்கூடிய தன்மை அங்க வந்து பழி சொல்லாக மாறி நிற்பதை என்னுடைய வாழ்நாள் அனுபவத்தில் நிறைய விஷயம் அனுபவிச்சிருக்கேன். ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கும் போது இதுக்கும் நம்ம ஒரு விஷயம் இருக்குது. இந்த தேகம் எப்படி நமக்கு முழுமையாக உதவியா இருக்குதோ, இந்த மூச்சு எப்படி இந்த தேகத்தோடு இணைஞ்சு இந்த ஆத்மாவுக்கு உதவியா இருக்குதோ, அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உதவி வந்து தேவை. ஒரு கணவன் வந்து மனைவி இந்த மாதிரி பேசுறாங்க, அந்த மாதிரி பேசுறாங்க, திட்டுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே கூடயே வாழ்ந்தா அந்த கணவனுக்கு அந்த மனைவி மீது அளவுக்கு அதிகமான கடன் இருக்கும். அந்த பெண்ணுடைய எல்லா விதமான கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டும் மறுபடியும் அந்த பெண்ணுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த பெண் கூட சண்டை போட்டாலும் அப்படி கூட வாழ்ந்துக்கிறாங்கன்னா அந்த கணவனுக்கு அந்த மனைவி மீது அளவுக்கு அதிகமான காதல் அர்த்தம். அப்போ அந்த கணவன் மன சொல்றாங்கிறதுனால நம்ம தனியா வந்து அந்த ஆணுக்கு நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அந்த மனைவியோடைய ஆறுதலான வார்த்தைகளை அந்த கணவனை கேட்கவில்லை என்றால் நிச்சயமா உயிரை காப்பாற்றி வச்சிருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது கூட இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவு நாட்கள் வந்து காப்பாற்றி விட்டாலுமே ஒரு நாள் தனியா இருக்கும்போது அந்த உயிரை என்ன போயிடணும், கஷ்டப்பட்டு போயிடும். அப்படி போகாம இருக்குன்னா என்ன பண்ணக்கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது போகாம இருக்குன்னா நீங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இந்த தேகத்தை நேசிக்கக்கூடிய தன்மையை என்ன பண்ணக்கூடாது, விட்டக்கூடாது. உங்கள் தேகத்தை நேசிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் விடாமல் இருக்கும்போது மட்டுமே உங்களுக்கு அந்த வலிமை வந்து கிடைக்கும். அப்போ இது போன்று எந்த விஷயத்திற்கும் உதவி செய்யாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போதே இந்த கர்மா என்பது என்ன பண்ணும், நமக்கு சூழ்ந்து வந்து பிடிச்சிக்கும். அப்போ அந்த கர்மா பிடிக்கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு பேச்சை கேட்காதவங்களுக்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க கவனிக்கணும். அப்ப யாரெல்லாம் தொடர்ந்து உங்க பேச்சை கேட்கலையோ அவங்க கர்மா வந்து விடுறதில்லை. இப்ப இந்த தொடர்ந்து பேச்சு கேட்காம இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு, நமக்கு 6 அறிவு அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த 6வது அறிவு இருக்கு இல்லையா, இந்த 6வது அறிவுக்கு பேரு கரணம்னு பேரு. இந்த 6வது அறிவுக்கு கரணம் வந்து 4 விதத்தில் இருக்குது. சரிங்களா, கரணம் வந்து 4 விதம். அப்ப 5 அறிவு என்ன, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நுகர்ந்து நுகர்வு உணர்வு, அப்புறம் பார்க்கின்ற உணர்வு, கேட்கின்ற உணர்வு. அதாவது நுகரும் உணர்வு, பார்க்கும் உணர்வு, கேட்கும் உணர்வு, அதுக்கப்புறம் சுவைக்கும் உணர்வு, தொடு உணர்வு. இந்த 5 தான் நமக்கு வந்து 5 அறிவு. அப்ப தொடு உணர்வோடு இருக்கிறது மரம், செடி, கொடி, இதெல்லாமே விதைகளால் வரக்கூடியதெல்லாம் தொடு உணர்வோடு வரக்கூடியது. ஓரறிவு இருக்காது. மரம், செடி, கொடி எல்லாம் வந்து ஓரறிவு. அதெல்லாம் விதை விதைச்சு மேல வந்து வரும். தொட்டாலோ பூவை தொட்டு பார்த்தாலோ சாப்பிட்டாலும் அந்த உணர்வு வந்து தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஓரறிவு, தொடு உணர்வு இருக்குது. அதுக்கப்புறம் தொடு உணர்வுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நுகர்ந்து பார்க்கறது, சுவாசத்தின் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடியது.
அந்த மாதிரி இருக்கிறது ஈரறிவு. சரிங்களா? ஈரறிவா இருக்கும், நுகர்ந்து பார்த்து செயல்படக்கூடிய ஈரறிவு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஊர்தெல்லாம் போகுது, எறும்பு இந்த மாதிரி இருக்கு, எங்கேயாவது தீனி வந்துச்சுன்னா அதை தேடி 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 போகும், அப்படி ஈரறிவா இருக்கும். அதுக்கப்புறம் அது அந்த இந்த மாதிரி ஈரறிவா ஊறுது இல்லை, அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியர்வை மூலமாக பிறக்கக்கூடியது. இந்த புழு பூச்சி இந்த மாதிரி எல்லாமே வியர்வை மூலமாக பிறக்கும். வியர்வை மூலமாக பிறந்து அந்த ஈரறிவு உயிரினம் வந்து வாழும். அதுக்கடுத்து மூன்றறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு வந்து இருக்கும், அப்போ பார்த்து செயல்படக்கூடியது அப்படி இருக்கிறதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் வாழும் இல்லையா, அந்த ஜீவராசிகள்லாம் இருக்கும், முட்டைகள்லாம் போட்டு இது பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உணர்வு வந்து வரும். அப்படி கேட்டல் நான்கறிவு உயிரினம். சரிங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்படி 5 அறிவு கொண்ட விலங்குகளாகவும் சாப்பாடு சாப்பிடக்கூடிய விஷயமாகவும் அந்த மாதிரி வரக்கூடியதாக வரும். அப்போ இந்த உலகத்துல வந்து பிறக்கூடியதுல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விதைத்தல் மூலமா பிறக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வியர்வை மூலமா பிறக்கும். அதுக்கப்புறம் முட்டை இட்டு பிறக்கும். அதுக்கப்புறம் வந்து கருப்பை மூலமா பிறக்கும். இப்படி 4 விதமான பிறப்புக்குள்ள நாம வந்து 5 அறிவை கொண்டு இருக்கோம். இந்த 4வது ஒரு பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பையில பிறக்கிறதுலயும் வந்து இந்த 4 அறிவு மட்டும் கொண்ட விலங்குகளா இருக்கும். 4 அறிவு கொண்டு அதுக்கப்புறம் 5 அறிவு கொண்ட விலங்குகள்லாம் வந்து வந்துடும். இந்த 6வது அறிவு வரக்கூடிய கருப்பையில் பிறந்த மனிதனுக்கு மட்டும்தான் 6வது அறிவு வரும். அந்த 6வது அறிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரணம் 4 அப்படிங்கிறது. இந்த கரணம் 4 என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து மனம், அடுத்து வந்து புத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தம், அதுக்கப்புறம் வந்து அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4ம் கொண்டதுதான் கரணம் 4 அப்படிங்கிறது. அப்ப இந்த கரணம் 4 இருந்துச்சு அப்படின்னாதான் அது 6வது அறிவுன்னு சொல்லப்படுது. அப்போ மனதோடு ஒருவன் நின்றுட்டான்னு வச்சுங்களேன், அவன் வந்து நம்ம அந்த மனசோடு நிற்கக்கூடியவனா நம்ம என்ன சொன்னாலும் மாற மாட்டான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசளவுக்கே நிற்பாங்க. அவங்கள வந்து அவங்க பெற்றவங்க எப்படி வளர்த்துருக்காங்களோ, அவங்க சமுதாயத்தை எப்படி பார்த்தாங்களோ அது சார்ந்து மட்டுமே நிற்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. அந்த மனசோடு நிற்கிறவங்க தான் நம்ம செய்யக்கூடிய உதவிதான், மனசோடு நிற்கிறவங்க நம்ம செய்யக்கூடிய உதவிதான் நமக்கு கர்மாவாக வந்து சேரும், முழு கர்மாவாக. இந்த மனசோடு நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்புவாங்க, எடுத்தால் கைப்பிள்ளை போல வாழ்வாங்க. அந்த மனசுக்கு என்ன தீனி போடுறோமோ அதை வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு வாழ்வாங்க. அந்த மனசு கெட்டதை சொல்லி பழக்கிட்டாங்கன்னா அது கெட்டது சொன்னாதான் நெகட்டிவ் மட்டும் தான் பிடிக்கும், நல்லது சொல்லியாச்சுன்னா நல்லது மட்டும் தான் பிடிக்கும். அப்படிங்கும்போது அந்த நல்லது பிடிக்குங்கிறது வரணும் அப்படின்னா அவங்க புத்திக்கு போகணும். இல்லைன்னா நல்லதையும் வந்து இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும். அப்போ அடுத்து புத்திக்கு போகணும். புத்திங்கிறது என்னன்னா அந்த மனத்தை தாண்டி அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்ப்பது, அதை பார்ப்பது. அதுக்கப்புறம் சித்தம் இது சித்தின்னு ஒரு மந்திரம் சொன்னோம்னா சித்தி பற்றியான்னு கேட்பாங்க இல்லையா, அது உள்ள நின்றுச்சுன்னா அர்த்தம். அது சொல்லும் போது அது சார்ந்த விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். அதான் சித்தி, அந்த சித்தம் அப்படிங்கிறது. அப்போ இந்த சித்தம் கலங்கிச்சுன்னா பித்தம் அதிகமாயிட்டா சித்தம் கலங்கிருப்பாங்க. பித்தம் அதிகமாயிடும் உடம்புல பித்த நீர் அதிகமாயிடுச்சுன்னா சித்தம் கலங்கிடும். சித்தம் கலங்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னா ஒரு செயலை சொல்லும் போது அது சரியானதா தவறானதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை நமக்குள்ள இல்லாம போயிடும். அதுதான் முன்னாடி சொன்னாங்கன்னா பித்தம் அதிகமாயிட்டா சித்தம் கலங்கிடும், பிடிச்சமா திடீராண்டா அப்படிம்பாங்க. இந்த பித்தம் அதிகமானதால பித்து பிடிச்ச மாதிரி தெரியுறான், அவங்க தெளிவா எதையுமே முடிவெடுக்க மாட்டேறான் அப்படிம்பாங்க. மரணம் நிகழ்வது கூட இந்த பித்தத்துடைய தன்மை அதிகமாகும் போதுதான் அதிகமாக வந்து நிகழும். அது போக நிறைய பேருக்கு மரணம் வந்து பாத்தீங்கன்னா பித்தப்பை வெடித்த பிறகுதான் மரணம் வந்து நிகழும். நிறைய பேருக்கு 93% பேருக்கு பித்தப்பை வந்து உள்ள பஸ்ட் ஆயிரும். பஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மரணம் வந்து நிகழும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த இறக்கக்கூடியவர்களுக்கு அந்த இறந்து போகக்கூடிய காலகட்டத்துல உணவு என்ன கொடுத்தாலும் கசப்பா இருக்கும். உடனே இதை கேட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, இப்ப காய்ச்சல் வந்தவரோ தலைவலி வந்தவரோ கசப்பா இருக்கணும் முடிவு பண்ணிடக்கூடாது. நான் எப்ப சொல்றேன், அந்த கடைசி காலத்துல நோய்த்தன்மை ஏற்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்குன்னு சொல்றேன் நான். சரிங்களா? அவங்களுக்கு வாய் கசப்பாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எது கொடுத்தாலும் இனிப்பு, எது கொடுத்தாலும் கசப்பாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அதிக கசப்பை எப்போது ஒருத்தர் வந்து உணர்றாங்களோ அப்போ வந்து அவங்களுக்குள்ள பித்தப்பை வந்து தன்னுடைய சக்தியை இழந்துருச்சு, இல்லைன்னா பஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. வெடிச்சு அந்த பித்தநீர் வந்து பரவும் போதுதான் இந்த கசப்பு தன்மையை நாக்கில் வந்து உணரப்படும். அப்ப அந்த முன்னோர்கள் கசப்பு தன்மையை உணர்ந்துட்டான் அதிகமா, அப்போ வந்து அவனுக்கு வந்து துளசி தண்ணி கொடு அப்படிம்பாங்க. துளசி தண்ணி கொடுக்க 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 என்ன பண்ணும், அந்த பித்தப்பையே டேமேஜ் ஆனா கூட துளசி நீர் வந்து அவங்க வந்து காப்பாற்றி வச்சுட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த உடல்ல இருந்து உயிர் பிரிவதற்கு இந்த துளசி நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான அந்த சக்கரை ஓட்ட பாதை வந்து எளிமையா வெளியே போட்டு அந்த ஆத்மாவுக்கு வலி கொடுக்கும். இந்த 2 வேலையும் செய்யும். எப்போது அந்த உயிர் பிரியுமோ அது வரைக்கும் அவங்களை வந்து கொஞ்சம் பாதுகாத்து வைக்கும். சில பேருக்கு துளசி தண்ணி வந்து முன்னாடி கொடுக்கும்போது மீண்டும் கூட உயிர் கிடைக்கும். அதையும் வந்து ராம்ங்கிற மதம் சொல்லிட்டு கொடுக்கும்போது உயிர் வந்து கிடைக்கும். அதனால ராம்ங்கிற மதத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு அப்படின்னு வரும். இம்முன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வரும். அப்போ ராம்னு சொல்லும்போது நம்மளுடைய உள்ளுக்குரிய இருட்டை அந்த குருவாகி வந்து ஒழிக்கக்கூடிய மந்திரம் அந்த ராம் மந்திரம். அதுக்குதான் வால்மீகி முனிவருக்கு வந்து வால்மீகி வந்து ஒரு காலத்துல கொள்ளையடிக்க இருந்தாரு. அந்த கொள்ளையடிக்க இருக்கும்போது ஒரு நாள் நாகரை வந்து போய் குத்தி கொலை பண்ண போகும்போது அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி பாவத்தை செய்யறியே, இந்த பாவத்தை செய்யறதுனால யாருக்கு செய்யற, இவனுக்கு வந்து கர்மா வராதா
அப்படிங்கும்போது இது பாவம் இல்லை, என் குடும்பம் ஆகுவதற்காக நான் வந்து என்ன பண்றேன், இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ இந்த வரக்கூடிய பாவத்திலும் குடும்பம் வந்து பங்கு போட்டுக்குமா அப்படின்னு கேட்கிறப்போ கண்டிப்பாக பங்கு போட்டுக்கும். என் குடும்பம் நிச்சயமா பங்கு போட்டுக்குன்னு சொல்லும்போது போய் கேட்டு வரும்போது நேரா போய் குடும்பம் போய் கேட்கிறேன், இந்த மாதிரி பாவம் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு முனிவர் சொன்னாரு, என்னுடைய பாவத்தை வந்து நீங்க பங்கு போட்டுக்கும் போது அந்த மனைவி குழந்தை சொல்றாங்க, எதுக்காக பங்கு போட்டுக்கணும், நான் மனைவியாக நீ என்னை அடைந்ததற்காகவும் என் குழந்தைகளை நீ பெற்றெடுத்ததற்காகவும் கடமையா நீ செய்யணும். அப்படிங்கும்போது நீ கொடுக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் எங்களுக்கு பங்கு இருக்க ஒழிய நீ கொண்டு வரக்கூடிய பாவத்தில் எங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொன்னா மனம் எடுத்து போய் நாகத்து வருவார். அப்படி வரும்போது அந்த வால்மீகி முனி இப்ப தெரிஞ்சுதா அப்படிங்கும்போது நான் கடைசி பேர வழி சொல்லுங்கும் போது நீ ராமதத்தை சொல்லு அப்படின்னா, ராமதத்தை எப்படி சொல்றது, இது ஒரு கதை, ஒரு கதை எடுத்துக்கங்க. அந்த கதையில ஒரு கருத்து என்னன்னா நம்மளுடைய இறைத்தன்மையை பார்க்க நமக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் தான் இதுல வரக்கூடிய விஷயம். சரிங்களா? அதனால வேறு மதத்துல இருக்கும்போது நீங்க இதை போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போ ராமன் சொல்லும் போது என்னால சொல்ல முடியலப்போ அந்த மரத்தை பார்த்து மரான்னு சொல்லு அது ராமான்னு மாறிக்கும் போது சரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, மரத்தை பார்த்து மரா அப்படிங்கும் போது அப்படியே ராமன் மாறி திரும்ப திரும்ப ராமன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஞானத்தை அடைந்ததாக, அவர் ஞானத்தை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து எல்லா விஷயம் சொன்னதா வந்து ஒரு கதை வந்து இருக்கும். அப்போ அந்த வால்மீகி முனிவருக்கு தான் செய்த கர்மாவை முடிப்பதற்காக உள்ளுக்குள்ள தனக்குள்ள வந்து பயணம் பண்ணும் போதுதான் உள்ளுக்கு தன்மை உணரும் போதுதான் அந்த தன்மை வந்து கிடைக்க தொடங்கியது. அப்ப மனம் தாண்டி புத்தி தாண்டி சித்தம் சென்று அகங்காரத்தை போய் நிற்கிறது. அப்ப சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விசாரிப்பது, அதை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வது. சித்தம்ங்கிறது அதை பற்றின விஷயங்களை விளக்கமாக தெரிந்து கொள்வது. அதுக்கப்புறம் அகங்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை நீ தான் சரியாக செய்து முடிப்பது, அதை செஞ்சு முடிச்சுட்டு இதை நான் தான் செய்தேன் அப்படிங்கிற தன்மை. அப்ப இந்த அகங்காரங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன பண்ணா ஒரு விஷயத்தை முழுமையாக செய்து முடிச்சதுக்கு பிறகுதான் அகங்காரம். ஒரு மனிதன் வந்து அகங்காரத்தோட இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சாங்க நினைப்பு, அந்த திமிரு அப்படிம்பாங்க, அது காரணமா அதுதான். அப்போ எல்லாத்தையும் அவன் தான் செய்தாங்க நினைப்பு தான் அந்த அகங்காரத்துக்கான விளக்கம். நம்ம சொல்லிட்டே இருப்போம், ஆனா உள்ளாத அர்த்தம் என்னன்னா உண்மையான அந்த மெய்ப்பொருள் சார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனதில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம் புத்தி மூலமாக கொண்டு போய் அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு அதை விசாரித்து வெளியில வந்த விசாரிச்சு அதை ஆராய்ச்சி செய்து சித்தத்தை கொண்டு போய் சித்தத்திலிருந்து அதை முழுமையாக செய்து முடிப்பது பேர் தான் அகங்காரம். இந்த 4 நிலையும் கொண்டதுதான் உடைய 6வது அறிவு. இந்த 6வது அறிவுல மனதோடு நிற்பவர்கள் இந்த உலகத்திற்கு நிறைய என்ன செய்வாங்க, புத்தியோடு செல்லும் போது அந்த புத்தியில வந்து தெளிவான புத்தி இல்லைன்னா 50% நல்லது 50% கெட்டது வரும். சித்தத்துக்கு போகும்போது அந்த சித்தத்துல விசாரிக்கக்கூடிய தன்மையில தெளிவு வந்துருச்சுன்னா அந்த உலகத்து நன்மை, இல்லைன்னா அவங்களே குழப்பிக்குவாங்க. அதனால நிறைய பேர் புத்தகத்தை நிறைய படிச்சுட்டு இது இருக்குமா அது இருக்குமான்னு புத்தகம் படித்து அதிகமாக படித்து வந்து தன் சித்தம் போனவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவான வழிகாட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. இதை முடிச்சு அகங்காரத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நான் தான் பெரிய அறிவாளி, என்னை விட பெரிய அறிவாளி இல்லை அப்படின்னு நிற்கக்கூடியவங்களும் இந்த உலகத்துல வந்து இருந்திருக்கிறாங்க. அப்படி இல்லாம இருக்கும்போதுதான் வெற்றி வந்து. அப்போ ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை பயன்படுத்தி என்ன பண்ணணும், நாம வந்து செயல்படணும். இந்த இறைத்தன்மை எவ்வளவு தூரத்துக்கு நாம வந்து உணர்வோமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அப்போ உள்ளிருப்பதை உணரக்கூடிய தன்மைக்கு நம்ம வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு நமக்கு வழிகாட்டுறது யாரு, நம்ம மூச்சு. இப்போ கர்மா இல்லாமல் வாழ வைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய மூச்சு, உலகத்தில் இருக்கிற அத்தனை எதிர்ப்புகளையும் நம்ம வெற்றி கொண்டு நம்மளை வாழத்துக்கு செய்யக்கூடிய மூச்சு, நம்மளுடைய 6வது அறிவை சீர்படுத்தி நம்மளை மேன்மைப்படுத்தி கொண்டு போகக்கூடிய உபயோகக்கூடியது நம்ம மூச்சு. அப்ப இந்த சுவாசம் ஒன்று மட்டுமே என்ன பண்ணோம்னா முழுமையாக இந்த உலகத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்கும். அப்ப இந்த சரம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், தினந்தோறும் பார்த்து வரோம். அப்படி தினந்தோறும் பார்த்துக்கிட்டு வர 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 ஒரு நாள் உங்களுடைய 6வது வெளிச்சம் வந்து கிளம்ப தொடங்கும். அப்ப அந்த 6வது வெளிச்சம் கிளம்பும் போதுதான் நீங்க யாருன்னு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து வரும். நம்ம சித்தர்கள் வந்து மூச்சை வச்சு நோய் எழுதியதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குழந்தை கரு உறும்போது என்ன மாதிரி இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை எப்படி கரு உற்றால் அது என்னவாக பிறக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்தையுமே சித்தர்கள் கண்டுபிடிச்சாலும் அதுல முதன்மையான சித்தர்னு சொன்னீங்கன்னா திருமூலர் தான். அந்த திருமூலர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்தை வந்து முழுமையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் இந்த மக்களுக்காக வந்து ஒரே ஒரு பாட்டு எழுதுறதுக்கு 1 வருடம் எடுத்திருக்காரு அப்படின்னா அப்ப எவ்வளவு முழுக்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. இதை நம்ம இப்படியும் பார்க்கலாம், ஒரு வருடம் முழுக்க ஒரு பாட்டு பார்க்கலாம். தேவர்கள் அது போக வந்து பாத்தீங்கன்னா இறைவன் சம்பந்தப்பட்டவங்க தெய்வங்கள் இவங்க எல்லாத்துக்குமே இவங்க எல்லாத்துக்குமே நம்ம வாழக்கூடிய 1 வருடம் அப்படிங்கிறது 1 நாள் கணக்கு. நம்ம வாழக்கூடியது 1 வருடம் 1 நாள் கணக்கு. அவர் அந்த நிலைக்கு போயிட்டார் அப்படின்னா ஒருவேளை அவர் அப்படி 1 நாள் கூட என்ன பண்ணிருக்கலாம், வாழ்ந்துருக்கலாம். நம்மளுடைய 1 வருடத்துல 1 நாள் கூட கலந்து போயிருக்கலாம். இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்மையை உணரும் போதுதான் தெரிய தொடங்குது. எப்போது நீங்க தன்மையில வர்றீங்களோ அப்போ நீங்க புதுசா மாற்றிப்பீங்க. அதிகமான உங்களுக்கு துக்கம் வருதா, அதெல்லாம் உங்க கர்மா. யாராவது சொல்லி உங்க மனசு காயப்படுதா, அது கூட
நாம் என்ன கர்மவினையை செய்து பிறந்தோமோ அந்த கர்மவினை மூலமாக தான் நமக்கு உடம்பு கிடைக்கப்படணும். அந்த கர்மவினை மூலமாக தான் நமக்கு மனைவி குழந்தைகள் கிடைக்கப்படுவாங்க. அந்த கர்மவினை மூலமாக தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, எதிர் வீட்டுக்காரங்க இருப்பாங்க, வீட்டு ஓனர் இருப்பாங்க, நம்ம கிட்ட வரக்கூடிய டெனன்ட் இருப்பாங்க, நம்மளுடைய மேனேஜர், முதலாளி எல்லாமே நாம் செய்த கர்மவினை தான். ரோட்ல போகும்போது கூட யாரை நம்ம சந்திக்கணும், யாரை நம்ம சந்திக்க கூடாது, இப்படி எல்லாமே நம்ம கர்மவினை தான். இப்ப காலச்சக்கரத்துல வந்து நான் இந்த அளவுக்கு நான் வந்து எல்லா மக்களும் கலந்து பேசுறேன் அப்படின்னா என்னுடைய கர்மவினை வந்து இந்த மாதிரி நீ நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுற. அப்ப என்ன பண்ணு, அதை சாதிக்கக்கூடிய இடத்து வரைக்கும் நீ காத்துரு, அங்க கொண்டே உன்னை விடுறேன், அப்ப நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து என்ன நினைச்சு விட்டு இது நான் வந்து என்னுடைய கர்மவினையை தான் பாக்குறேன். ஏன்னா நல்லதுதான் நினைக்கிறோம், அப்புறம் ஏன் இந்த உலகத்துல எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதை கேட்கறதுக்கு ஒரு தலை வரணும், அது வரைக்கும் விட மாட்டான். அப்போ நாம் நல்லதுதான் நினைக்கிறோம், ஆனா நம்ம நல்லது சொல்றது வந்து இந்த உலகத்துல கேட்க மாட்டாங்க. நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனா நல்லது செய்யும் போது எந்த இடத்துல வந்து நம்முடைய செயல் வந்து கரெக்டா இல்லை, நம்ம நல்லதுதான் செய்யும் போது எப்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றி அடைய மாட்டோம், ஆப்போசிட் இருக்கவங்க எதையும் சரியா செய்ய மாட்டாங்கன்னு தோணுன்னு வச்சுக்கிறேன். அப்போ அதுக்கும் பேரும் கர்மவினை தான். ஒரு நல்லவன் இருக்கிறான், அவன் வந்து ஒரு பக்கம் வந்து குடியானா இருக்கான், இல்ல முன்னொரு பக்கம் வந்து கம்மடிக்கிற மாதிரி செய்யறான், யாருக்கும் தீங்கு செய்யறது இல்லை, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவன் தனக்கு தீங்கு செய்யற மாதிரி செயலை செஞ்சுக்கிறான்னா அதுக்கு பேர் கர்மவினை. சரிங்களா? அப்ப அந்த கர்மவினையை வெல்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, நம்ம எவ்வளவுதான் ஆழமா தியானம் பண்ணாலும் வெல்ல முடியலையே, எவ்வளவு வழிபாடு பண்ணாலும் வெல்ல முடியலையே அப்படிங்கும்போது, உங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டே நீங்க வழிபாடு திரும்ப திரும்ப செய்யணும். எப்ப அதிகமான உங்களுக்குள்ள துன்பம் வருதோ அப்ப சரணாகதி அடைங்க. முருகப்பெருமானை பத்தி சொல்லும் போது ஒரு வாசகம் சொல்லுவாங்க, இதை வந்து நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் முருகப்பெருமான் நமக்குள்ளதான் இருக்காரு, இந்த எல்லா தெய்வம் நமக்குள்ளதான் இருக்குது, அதனால நீங்க உங்களுக்கு உள்ள இருக்கிறதாவே வந்து பாத்துக்கீங்க. சரிங்களா? அப்போ அந்த தெய்வம் என்ன சொல்லுது, தெய்வத்தை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருவர் இந்த உலகத்துல உனக்கு எந்த உதவியுமே செய்யலையோ, எல்லோரும் எப்போது உன்னை கைவிட்டுறாங்களோ, அப்போ என்ன பண்ணு, என்ன நீ அழைச்ச அப்படின்னா உனக்கு ஓடி வந்து ஓடி சொல்லுங்க. அப்போ நாம அதுக்கு பேர் என்னன்னா, நமக்குள்ள இருக்க தெய்வீக தன்மையை நாம வந்து நம்ம கூடிய இருக்கலாம் உணர மாட்டேறோம். அந்த தெய்வத்தின்மைக்கு நீங்க முருகன் பேர் வச்சுக்கலாம், அல்லான்னு பேர் வச்சுக்கலாம், இயேசுன்னு பேர் வச்சுக்கலாம், எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த பேர் வச்சுக்கிறதுனாலே வந்து அடிச்சுக்காதீங்க. இது அல்லான்னு பேர் வச்சனால இது அல்லாவா தான் இருக்கணும், இது இயேசு பேசும் இயேசுவா தான் இருக்கணும், முருகன் பேசும் முருகனா தான் இருக்கணும் அப்படின்னு அடிச்சுக்க வேண்டாம். அவர்கள் நம்பிக்கையில அந்த தெய்வம் அப்படியே உருவமா இருக்கும். சரிங்களா? அந்த தெய்வத்தை, அந்த சக்தியை நீங்க வந்து முழுமையா உணர்றதுக்கு சரணாகதி அப்படின்னு அடையும் போதுதான் அதை வந்து உணர முடியும். அப்போ வந்து அந்த அபூர்வமான சக்தியை நீங்க எதவா நினைக்கிறீங்களோ அதை உருவத்திலேயே நீங்க வந்து பார்க்க முடியும். இதுக்கு சிம்பிளா உதாரணம் சொல்லணும்னா, மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசை இருக்குது, அந்த கத்துக்கொள்ளக்கூடிய ஆசைக்கா நீங்க வந்து போறீங்க. போகும்போது உள்ளத்துக்கு நிறைய எண்ணத்தை குடிச்சிருவீங்க. அப்ப யாரும் சொல்றது கேட்குமா? கேட்காது. எனக்கு தான் அந்த அக்குபஞ்ச விஷயம் தெரியும், எனக்கு தான் வந்து இந்த ஹீலிங் தெரியும், எனக்கு தான் இளவைத்தியம் தெரியும், எல்லாமே தெரியும், அப்புறம் இவங்க ஏன் சொல்றாங்க, தியானத்துல நான் பெரிய அதையும் சொல்றாங்க அப்படின்னு இருந்தோம்னா உள்ள எதுவுமே என்ன பண்ணுறது, உள்ள வந்து போகாது. அப்போ மனம் ஒரு சிறந்த புத்தகமாக வெள்ளந்தியா வந்திருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு அக்குபஞ்ச தெரியும் போது அந்த இலக்கியவான் ஐயா சொல்றாரு அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அக்குபஞ்ச மொழியில ஐயா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு இணைக்க முடியும், இணைப்பதற்கு உபயோகப்படும். அப்படி இல்லாம என்கிட்ட எல்லாமே இருக்குன்னா இலக்கியவான் வந்து என்னத்தை பேசி என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சு வச்சுங்களேன், உள்ள வந்து அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயம் போகாது. ஒரு தவறான குருவை நீங்க எங்கேயோ சந்திச்சிடறீங்க, வெளியே காய்ச்சல் சொல்ல மாட்டேன், வெளியே எங்கேயோ சந்திச்சிடறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அவர் சொல்லக்கூடியது கூட இப்படி எல்லாம் வந்து தவறாகவும் இருக்கும், சில விஷயம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்ப என்ன பண்ணக்கூடாது, இதை நம்ம உள்வாங்கிக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், காதலை திறந்து வைத்து கேட்கதான். அப்படி கேட்கும் போதுதான் உங்களுக்கு வந்து புரிய தோணும். இப்போ இந்த நிலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வந்து வரும்போது எல்லா நேரத்திலும் என்ன பண்ணணும், உங்க மூச்சை தான் கவனிக்கணும். அப்ப நாம செய்யக்கூடிய செயலே நம்ம சொல்லுக்கு மாறி நடந்தாலும் அது கர்மா, நாம செய்யக்கூடிய செயலுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அதை செஞ்சாலும் நம்ம கர்மா. அப்ப இந்த கர்மாவை காரணம் வச்சு தப்பு பண்ணிட்டே இருக்கலாமா? அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வேலை, இறைவா இந்த கர்மாவில் நான் மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது என்ன பண்ணேன், இதுல இருந்து காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இறைவன் உங்கள் மூச்சாக வந்துதான் வேலை செய்வான். அப்போ உங்க மூச்சை தான் கவனிக்கணும். நீங்கள் தீமை செய்யும் போது என்ன மூச்சு ஓடுது, பிறர் தீமையை நமக்கு செய்யும் போது என்ன மூச்சு ஓடுது, பிறர் நம்மை வசவு பாடும்போது நமக்கு என்ன மூச்சு ஓடுது, நாம யார் மேல கோபப்பட்டு பேசும்போது நமக்கு என்ன மூச்சு ஓடுது அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்போ அந்த மூச்சு என்ன மூச்சு ஓடுது அப்படின்னா, இடகரை சுவாசம் ஓடுதா, பிங்கள சுவாசம் ஓடுதா, சுழுமுனை சுவாசம் ஓடுதா, அது மாதிரி ஓடும்போது அந்த மூச்சு வேகமா ஓடுதா, மெதுவா ஓடுதா, மூக்கு அடைச்சி ஒரு பக்கம் அடைச்சிக்கிட்டு மூச்சு போகுதா, இல்ல மூச்சு வந்து ஃப்ரீயா அப்படியே சூடா வந்து போகுதா, அந்த மூச்சு ஓடும் போது நெஞ்சில படபடப்பட இருக்குது, அடிவயத்துல படபடப்பா இருக்க மாதிரி இருக்குதா, அந்த உடல் நடுங்குதா, நரம்புகள்லாம் புடைச்சிக்குதா, இப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மூச்சு கவனிக்கும் போது என்னவா நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் கவனிக்கிறது தான் முதல் பாடம். அப்போ உங்களை அதுக்குதான் நீங்க வந்து கவனிக்கலாம். அப்போ கவனிக்கிறப்போ இதை வந்து எப்படி அமைதிப்படுத்தும் போது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க 5 நிமிடம் வந்து உட்கார முடியாது, ரொம்ப சிரமம். ஜப்பான்ல ஒரு விஷயத்த பண்ணுவாங்களாமா, என்ன பண்ணுவாங்கன்னா 20 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க. 20 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் ரெஸ்ட். 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க.
சரிங்களா? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 15 நிமிஷம் ரெஸ்ட்டு அப்படின்னு கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 25 நிமிஷம் 35 நிமிஷம் வந்து ரெஸ்ட் வந்துடும். 25 நிமிஷம்னா இந்த 4 5 20 இது ஒரு 15 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 நிமிஷம் ரெஸ்ட் வந்துடும். அப்போ நீங்க அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வந்து ஆரோக்கியத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்க நிறைய செயலை செய்ய முடியும். அப்போ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் நீங்க உங்க சுவாசத்தை கவனிச்சிட்டே வரலாம். இல்லையா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டோட்டலா 25 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது இந்த உடம்புக்கு நம்ம திரும்ப 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 சக்தியை கொடுத்துட்டே இருக்கும். அந்த வேலையை தான் இயற்கையாகவே இறைவன் படைப்புல நமக்குள்ள 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவாசம் ஆடுது. ரொம்ப அதிசயமா இல்லை? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவாசம் ஆடுது. அப்போ யாரெல்லாம் இங்க வெளியே நல்ல விஷயம் சொல்லி வச்சாங்களோ நல்ல விஷயம் பூரா எங்க இருக்குது? நமக்குள்ளேயே இருக்குது. நமக்குள்ள இருக்கிறத தான் பார்த்து சொல்லி வச்சுக்கிறாங்க. வெளியே கண்கூடாக உணர முடியாத தன்மையோ பார்க்க முடியாத தன்மையோ இங்க சொல்லி வைக்கல. அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? கஷ்டமானதா யார் காரணம்? நான் தான் காரணம். அதிக சந்தோஷமா இருக்குதா? அது காரணம் யாரு? அந்த நான் தான் காரணம். இந்த நான் தான் என்பதை தொலைத்து விட்டு யான் தான் என்று உள்ள வந்து பாத்தீங்கன்னா அது மூச்சு. யா அப்படிங்கும் போது விசிக்தி சக்கரவர்த்தி இயக்கம் வந்து வரும். யாங்கும் போது விசிக்தி சக்கர இயக்கம் வரும். எப்படி விசிக்தி சக்கர இயக்கம்னா இப்ப வந்து நமச்சிவாயத்துக்கு நான் வந்து மூலாதாரம் சொல்லிட்டு நம்மளுடைய அடிப்பாளர் சொல்லுவோம். ஆனா ஆதி காலத்துல இருக்கக்கூடிய நம்ம சித்தர்கள்லாம் சொன்னது என்னன்னா ஓம்ங்கிறது தான் மூலாதாரம். ஓம்ங்கிறது மூலாதாரம், நாங்கிறது சுவாதிஷ்டானம், மாங்கிறது மணிப்பூரகம், சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அநாகதம், வாங்கிறது வந்து விசிக்தி, யாங்கிறது ஆக்னேயா. அப்புறம் இதுக்கு மேல இருக்குது மௌனம் அல்லது நீண்ட ஓம் அல்லது மௌனம். அப்போ ஓம் நம சிவாய அப்படி நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அப்படி சக்கரை வந்து மேலே உணர முடியும். சரிங்களா? அப்போ பீஜ மதத்துல வரும்போது அதே பீஜ மதத்துல வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு சரகலை கற்றுக் கொடுத்த ஆசான் அல்குமார் ஆசான் என் கம்பத்தில் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புத்தகத்துல இருந்து எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நேரடியாக எனக்கு வந்து உபதேசித்தவர் சரகலை பத்தி ஸ்பெசிஃபிக்கா உபதேசித்தவர் வந்து அவரு. இந்த மெய்ப்பொருள் ஞானத்தை உபதேசத்தெல்லாம் கொடுத்தவர் என் நண்பர் டாக்டர் ராஜேஷ். அவர் சென்னையில் இருக்காரு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. சரிங்களா? அவரை கான்டாக்டே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது மெய்ப்பொருள் உபதேசத்தை கொடுத்தவர் ராஜேஷ். அப்படி இருக்கும்போது அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்குமார் ஆசானியை சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா ஓம் அப்படிங்கிறது வந்து மூலாதாரத்துக்குமே, அதுக்கப்புறம் லம் அப்படிங்கிறது வந்து சுவாதிஷ்டானத்துக்குமே, வம் அப்படிங்கிறது மணிப்பூரகத்துக்குமே, லம் வம் ரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனகாதத்துக்குமே, எம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விசிக்திக்குமே, ஹம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீஜ மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் லம் வம் ரம் யம் ஹம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மந்திரம் வந்து மேல வந்து ஏறும். இப்படி நமக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் நம்ம உடம்புல தான் இருக்குது. ஸோ இந்த மனிதன் தெய்வம் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு நீங்க வந்து மூச்சை பத்தியுங்க, சக்கரத்தை பத்தியுங்க, சக்கர எழுச்சியை பத்தியும்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பினை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதை பின்பற்றுவாங்க. இந்த மனிதன் தெய்வமும் இன்னும் பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசிட்டே வருவோம். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அற்புதம் வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் ரோட்சக நண்பர்களுக்கும் குணபாலனையாவிற்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் காலேஜ் நண்பர்களுக்கும் மற்றும் பள்ளிமலையாருக்கும் நன்றி. வணக்கம். குருவே நம, தந்தையே நமன். நன்றிங்க. நன்றிங்கய்யா. அற்புதமான விளக்கம். அற்புதமான விளக்கம் தந்தார் ஏகலையா அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றி.